ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் ஒரு கார் ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கா சர்வீஸ் பண்ற ஒரு ஆளா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியோட காரு சர்வீஸ்க்கு விட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா, அங்க அவங்களுடைய கார் ரெடி ஆயிடுச்சு மேடம் வாங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம விஜய் அங்க நிக்கிறத பார்த்த உடனே ராஜேஸ்வரி பயங்கரமான கோவத்துல அப்படியே ஒரு பொறாமையா, ஒரு கர்வத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது "சார் உங்க கார இவ்ளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வேலைக்கு செஞ்சிருந்தார்ல இந்த ஆளு, இவரு வந்துட்டு உழைச்சு, சம்பாதிச்சு பெரிய கார் ஷோரூமுக்கு கம்பெனியெல்லாம் வச்சுட்டு ஓனர் ஆக போறாராம். அதனால பார்த்து சார் உங்க கம்பெனிய எடுத்து சாப்பிட்ற போறாரு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இத கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவம் வந்துருது. ஆமா. நான் வந்துட்டு உழைச்சு முன்னேறணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா, உன்ன மாரி வந்து ஃப்ராடு, திருட்டு வேலை பண்ணிட்டு, இந்த மாரி வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கல்ல. நீ ஏன் இப்படி இருக்கும்போது, நான் உழைச்சு தானே சம்பாதிக்கிறேன். எனக்கு என்ன? நீ வந்து அதெல்லாம் பேசாத. உனக்கு பேச வேண்டிய தகுதியே கிடையாது என்ன பத்தி. அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு, விஜயும் வந்து பயங்கரமா பேசுறாங்க. ப செய்யறது கூலி வேலைனாலயும், குடிக்கிறதுக்கு பார்த்தேன்னா, தங்க கூழ் கேட்கிற போல இருக்குதே! அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு, ராஜேஸ்வரியும் வந்து பயங்கர கர்வத்தோட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம விஜய் முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாங்க, மேம் காசு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு. காசு எக்ஸ்ட்ரா இருக்கா? உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து என் காரை தொடச்சி சர்வீஸ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் போட்ட பிச்சை காசு மாதிரி டிப்ஸாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது? நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். நீ உன் காசு யாருக்கு வேணும்? தூக்கின்னு போ அப்படின்ற மாரி சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.